சிறப்பாக நிறையா உதவி செஞ்சு நல்ல விதத்தில் பெரிய ராஜகோபுரம் கட்டி கும்பாவை மனணுங்கிறது என்னுடைய பெரிய பிரார்த்தனை. கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி அப்படியே மனம் குளிர்ச்சியோடு ரொம்ப நிறைவாக இந்த பூஜைகளை எல்லாமே பார்த்து ரசித்திருக்கின்றார். எந்த வகையிலுமே ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் என்று சொல்வார்கள். அது நம்முடைய திருமுருகன் ஆலயத்தினுடைய இந்த முருகப்பெருமானுடைய ஒரு சிறப்பு, ஒரு தனி சிறப்பு. எல்லோருமே எப்பொழுதுமே எல்லா ஆலயங்களும் எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எல்லா கடவுளுமே ஒரே விதமான நம்பிக்கை இருக்கிறது தான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த முருகப்பெருமானை தேடி ஓடி அந்த முருகனிடமே எல்லா குறைகளையும் சொல்லிக் கொள்வோம். அதில் ஒரு நல்ல மன நிறைவுகள், மகிழ்ச்சி எல்லாமே இந்த ஆலயத்திலே கிடைக்கின்றது. மிக முக்கியமாக இந்த கட்டுமான பணிகள், வேலைப்பாடுகள் விரைவாக முடிய வேண்டும். அதற்கு இங்கு இருக்கின்ற அடியவர்கள் உங்களால் இயன்ற ஒரு சிறு சிறு தொகையாவது கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்படி என்பதை ஐயாவும் எங்களோடு சேர்ந்து சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள். ஏன்னா அதாவது திருப்பணிங்கிறது பண்ண முடியாத விஷயம். இவ்வளவு தூரம் இதை ஆரம்பித்து கல்திருப்பணி, அதாவது இந்தியாவில் கல்திருப்பணலாம் இங்கே மாதிரி கனடாவில் கல்திருப்பணி பண்ணி கல்காட்டுப்புறம் கட்டுறோங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நினைத்து கூட பார்க்க முடியாது. இவ்வளோ தூரம் தலைவர், செக்ரட்டரி எல்லாரும் பொறுப்பில் இருந்து அதுக்குன்னு தனி கமிட்டி போட்டு எல்லாம் நிர்வாகமெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது பெரிய சந்தோஷம். எல்லாரும் இணைந்து நிறையா நிதி உதவிகளை கொடுத்து எல்லாமோட திருமுருக பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு வேண்டுகிறேன். நன்றி ஐயா, மிக சந்தோஷமாக இருக்கின்றது.